வணக்கம். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் நடைபெறும் 84வது அகில இந்திய பேரவை தலைவர்கள் மாநாட்டில் புதுவை சட்டப்பேரவை தலைவர் செல்வம் பங்கேற்றார். 84வது அகில இந்திய சபாநாயகர்கள் மாநாடு மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் நேற்று துவங்கியது. இந்த மாநாட்டில் பார்லிமெண்ட் சபாநாயகர் மற்றும் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்தில் உள்ள சட்டசபை சபாநாயகர் பங்கேற்றனர். மாநாட்டில் புதுவை மாநில சட்டப்பேரவை தலைவர் செல்வம் கலந்து கொண்டார். இதற்காக அவர் சனிக்கிழமை காலை சென்னையில் இருந்து விமானம் மூலம் மும்பை புறப்பட்டு சென்றார். மாநாட்டில் ஜனநாயகத்தின் மீது மக்களின் நம்பிக்கையை வலுப்படுத்த நாடாளுமன்றம், மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களின் சட்டப்பேரவைகளில் ஒழுக்கத்தை பேண வேண்டிய அவசியம் என்ற தலைப்புகளில் பேரவைத் தலைவர் செல்வம் உரையாற்றினார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்காலில் மீனவர்கள் கருப்பு கொடி ஏந்தி கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம், பட்டினச்சேரி பகுதியில் 600 குடும்பங்களை சேர்ந்த 3000க்கும் மேற்பட்டோர் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். இங்கு 200க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளும் 30க்கும் மேற்பட்ட விசை படகுகளும் மீன்பிடி தொழிலுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் திருமலை ராஜன் ஆற்றின் முகத்துவாரம் அடிக்கடி துந்து விடுவதால் கடற்கரை ஓரங்களில் கருங்கற்களை கொட்டி முகத்துவாரம் துந்து போகாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். 2009ஆம் ஆண்டு தொண்டு நிறுவனங்களால் கட்டித்தரப்பட்ட ஐஸ் பிளான்ட் இதுவரை செயல்பாட்டு கொண்டு வராமல் உள்ளே உள்ள இயந்திரங்கள் பழுதடைந்து பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதால் அதனை சீர் செய்து தர வேண்டும். தொடர்ந்து கிராமத்தில் தண்ணீர் பிரச்சினை நீடித்து வருவதால் குடிநீருக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டித்தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பட்டினம், பட்டினச்சேரி மீனவர்கள் கடந்த 25ஆம் தேதி முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று பட்டினச்சேரி கிராமத்தில் உள்ள சிங்காரவேலர் சிலையிலிருந்து கருப்பு கொடி ஏந்தி ஊர்வலமாக வந்து 3000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 30ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் போதை தலைக்கேறிய இளம்பெண் ஒருவர் நிதானம் இல்லாமல் பப் வாசலில் விழுந்து புரள்வதும் அவரை அவருடைய ஆண் நண்பர் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு அங்கிருந்தவர்கள் உதவியுடன் ஆட்டோவில் ஏற்றி செல்லும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி நகர பகுதியில் திரும்பிய பக்கமெல்லாம் விதவிதமான 1000க்கும் மேற்பட்ட மது கடைகள், மது அருந்தும் வசதியுள்ள பார்கள் உள்ளன. தற்போது ரெஸ்டாரண்ட்களில் மது அருந்தும் வசதி கொண்ட ரெஸ்டோ பாராக மாற்றப்பட்டுள்ளது. கீழ்த்தளத்தில் ரெஸ்டாரண்ட்டும் மேல்தளத்தில் பாரும் வைக்கப்படுகின்றன. அத்துடன் இங்கு பார்ட்டி கொண்டாடும் வகையில் அதிக சத்தத்துடன் இசை ஒலிக்கிறது. குடியிருப்புகளில் இருந்த ரெஸ்டாரண்ட்டுகள் பலவும் ரெஸ்டோ பார்களாக மாற்றப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். ரெஸ்டோ பாருக்கு பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் தொடர்ந்து கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தாலும் நகர பகுதிகளில் ரெஸ்டோ பார்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் வார இறுதி நாட்களில் வெளி மாநிலங்களில் இருந்து புதுச்சேரி வரும் சுற்றுலா பயணிகள் நள்ளிரவு வரை ரெஸ்டோ பார்களில் குடித்துவிட்டு போதையில் நகரில் உலா வருவதால் அதிக விபத்துகள் மட்டுமின்றி பல்வேறு சமூக விரோத செயல்களும் அரங்கேறி வருகின்றன. மேலும் இளம் பெண்கள் பலர் போதை தலைக்கேறி பொது இடங்களில் அநாகரிகமாக நடந்து கொள்கின்றனர். அந்த வகையில் குடியரசு தின தொடர் விடுமுறையொட்டி தனது ஆண் நண்பருடன் புதுச்சேரிக்கு வந்த இளம்பெண் ஒருவர் செட்டி தெருவில் உள்ள ரெஸ்டோ பாரில் மது அருந்தி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். கொண்டாட்டத்தை முடித்துவிட்டு அங்கு இளம் ஜோடி ரெஸ்டோ பாரை விட்டு வெளியே வருகின்றனர். அப்பொழுது அந்த இளம்பெண் உச்சகட்ட போதையில் நிதானம் இல்லாமல் ரெஸ்டோ பார் வெளியே உருண்டு புரள்கிறார். அப்பொழுது அவருடன் வந்த ஆண் நண்பர் அந்த இளம்பெண்ணை அழைத்து செல்ல நீண்ட நேரமாக முயற்சி செய்கிறார். ஆனால் முடியவில்லை. ஒரு கட்டத்தில் அங்கிருந்தவர்கள் உதவியுடன் அந்த பெண்ணை அவர் ஆட்டோவில் ஏற்றி செல்கிறார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி அருகே உள்ள இரும்பை பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி திருக்கோவிலின் கும்பாபிஷேக 11ஆம் ஆண்டு விழாவையொட்டி உலர் பழங்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சிறப்பு தீபார்த்தனை காட்டப்பட்டது. புதுச்சேரி அருகே உள்ள இரும்பை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி அம்மாள் திருக்கோவில். இத்திருக்கோவிலின் கும்பாபிஷேக 11ஆம் ஆண்டு விழாவையொட்டி தை 10ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் கணபதி ஹோமம் நடைபெற்ற முதல் கால, 2ஆம் கால, 3ஆம் கால பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அம்பாளுக்கு சஷ்டி உபச்சாரங்கள் நடைபெற்றதை அடுத்து நேற்று சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு உட்புறப்பாடு நடைபெற்றது. ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரிக்கு உலர் பழங்களான ஏலக்காய், கிராம்பு, முந்திரி, பாதாம் உள்ளிட்ட பழங்கள்
வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்பாள் நடனத்தோடு உட்புறப்பாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்பாளை வணங்கி சென்றனர். ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்திற்கு சாமி தரிசனம் செய்வதற்காக குடும்பத்துடன் வந்த கார் கட்டுப்பாட்டு இழந்து மின்கம்பத்தில் மோதியதால் பல மணி நேரம் மின்தடை ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்திற்கு சாமி தரிசனம் செய்வதற்காக சென்னை சேர்ந்த சுரேஷ் பாபு என்பவர் தனது மனைவி மற்றும் மாமியார், மாமனார் என 4 பேர் காரில் வந்து கொண்டிருந்த போது காரைக்கால் அருகே பிள்ளை தெரு வாசல் பகுதியில் கார் திடீரென்று கட்டுப்பாட்டு இழந்து அருகில் இருந்த மின்கம்பத்தில் மோதி வாய்க்காலில் கவிழ்ந்தது. இதனை அடுத்து காரில் இருந்த 4 நபர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இருந்த போதிலும் 4 பேருக்கும் லேசான காயங்கள் ஏற்பட்டதால் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை. மேலும் இவர்கள் அதிவேகமாக வந்து மின்கம்பத்தில் மோதியதால் மின்கம்பம் முழுமையாக சேதமாகியதால் அப்பகுதியில் பல மணி நேரமாக மின்தடை ஏற்பட்டது. இதனை அடுத்து மின்துறை ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் குறித்து காரைக்கால் போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவில் அர்ச்சகர் வீட்டில் 20 சவரன் நகை திருடிய மாமியார் மருமகனை 7 மாதங்களுக்கு பிறகு போலீசார் கைது செய்தனர். காரைக்கால் திருநள்ளாறு பெருமாள் கோவில் சன்னதி தெருவில் வசிப்பவர் ரோகிணி. சனீஸ்வர பகவான் கோவில் அர்ச்சகர். இவரது வீட்டிற்கு கடந்த ஆண்டு மே மாதம் 10ஆம் தேதி வந்த 50 வயது பெண் மற்றும் வாலிபர் ஒருவர் வீட்டில் தங்குவது போல் நடித்து பீரோவை உடைத்து அதிலிருந்த 20 பவுன் தங்க நகைகளையும் ரூபாய் 1,40,000 ரொக்கத்தையும் திருடிவிட்டு தலைமறைவாகிவிட்டனர். இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அதில் சென்னை போரூர் பகுதியை சேர்ந்த சுப்புலட்சுமி, அவரது மருமகன் பெரம்பலூர் மாவட்டம் பெரிய நாயக்கன்பாளையம் வேலாயுதம் ஆகியோர் தாய் மகன் என நடித்து ரோகிணிக்கும் அவரது மனைவிக்கும் சாம்பாரில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துவிட்டு பீரோவை உடைத்து நகை மற்றும் பணத்தை திருடியது தெரிய வந்தது. இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 13 சவரன் நகை மற்றும் பைக் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். இருவரையும் காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இவர்கள் இருவர் மீதும் தமிழகத்தில் பல்வேறு போலீஸ் நிலையங்களில் திருட்டு வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 4 நாட்கள் வறண்ட வானிலை நிலவும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்றும் நாளையும் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகாலையில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்புள்ளது. ஜனவரி 30, 31 ஆகிய தேதிகளில் தென் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். வட தமிழக மாவட்டங்கள், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும். பிப்ரவரி 1, 2 ஆகிய நாட்களில் தமிழகம், புதுவை, காரைக்காலில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 22 முதல் 23 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியை சேர்ந்த 3 பேர் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் ரூபாய் 1.08 லட்சத்தை இழந்துள்ளனர். புதுச்சேரி நயினார் மண்டபத்தை சேர்ந்த ரவி என்பவரின் மனைவியிடம் ஆன்லைனில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்று தெரியாத நபர் கூறியுள்ளார். இதை நம்பி அவரும் ரூபாய் 70,380 முதலீடு செய்துள்ளார். அதன் பிறகு எந்த பணமும் வராமல் ஏமாந்துள்ளார். புதுச்சேரியை சேர்ந்த நிடு டிராமஃபாட் என்பவர் எகிப்து நாட்டில் உள்ள ஒரு ஹோட்டலில் 2 அறைகளை முன்பதிவு செய்துள்ளார். பிறகு அவர் அறை முன்பதிவை ரத்து செய்துள்ளார். ஆனால் அவரது கிரெடிட் கார்டில் இருந்து ரூபாய் 38,248 எடுக்கப்பட்டுள்ளதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். ஜிப்மர் வளாகத்தில் வசிக்கும் நயன்தாரா என்ற பெண் இன்ஸ்டாகிராமில் ஒரு விளம்பரத்தை பார்த்துள்ளார். அதில் குறைந்த விலைக்கு கம்மல் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை நம்பி குறிப்பிட்ட ஒரு தொகையை செலுத்தி கம்மல் ஆர்டர் செய்துள்ளார். அதன் பிறகு பொருள் வராமல் ஏமாந்துள்ளார். இது குறித்து பாதிக்கப்பட்ட 3 பேரும் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கீர்மாம்பாக்கம் தனியார் கல்லூரி அருகே கஞ்சா விற்பனை செய்த மருத்துவக் கல்லூரி மாணவரை போலீசார் கைது செய்தனர்.
கிருமாம்பாக்கம் தனியார் கல்லூரி அருகே மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு வாலிபர் ஒருவர் கஞ்சா விற்பதாக போலீசாருக்கு தகவல் வந்தது. அதன் பேரில் கிருமாம்பாக்கம் சப் இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சந்தேகப்படும்படி நின்றிருந்த வாலிபரை பிடித்து சோதனை செய்தனர். அவர் பாலித்தீன் பையில் கஞ்சா வைத்திருப்பது தெரிய வந்தது. விசாரணையில் அவர் பீகார் மாநிலத்தை சேர்ந்த சஞ்சித் குமார் தனியார் மருத்துவக் கல்லூரியில் முடநீக்கியல் துறையில் 4ஆம் ஆண்டு படித்து வருவதும் தெரிய வந்தது. இதையடுத்து சஞ்சித் குமாரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்த 1 கிலோ 180 கிராம் கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். சஞ்சித் குமார் அடுத்த வாரம் இறுதி செமஸ்டர் தேர்வு எழுத உள்ளது குறிப்பிடத்தக்கது. பெத்தி செமினார் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சி வைத்திலிங்கம் MP தொடங்கி வைத்து மாணவர்களின் படைப்புகளை பார்வையிட்டு ஊக்கப்படுத்தினார். புதுச்சேரி பெத்தி செமினார் மேல்நிலைப்பள்ளியில் அறிவியல் கண்காட்சி துவக்க விழா நடைபெற்றது. பள்ளி முதல்வர் தேவதாஸ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் கலந்து கொண்டு கண்காட்சியை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து மாணவர்களின் 250க்கும் மேற்பட்ட பல்வேறு அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டு ஊக்கப்படுத்தினார். கண்காட்சி அரங்குகளை ஏராளமான மாணவர்களும் பெற்றோர்களும் பொதுமக்களும் கண்டுகளித்தனர். அதனைத் தொடர்ந்து மாலை நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் புதுச்சேரி கடலூர் மறைமாவட்ட கல்வி செயலர் அருள் திரு பீட்டர் ராஜேந்திரன் கலந்து கொண்டு சிறந்த படைப்புகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறிவியல் துறை ஆசிரியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி ரயில் நிலையம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி ரயில் நிலையம் அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக ஒதியஞ்சாலை காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது. புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் வெங்கடாச்சலபதி தலைமையிலான போலீசார் ரயில் நிலையம் அருகே கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது சந்தேகப்படும்படி நின்றிருந்த 3 வாலிபர்களை மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் அவர்கள் கஞ்சா பொட்டலங்களை மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து 3 பேரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் உப்பளம் நேதாஜி நகரை சேர்ந்த தவசி, வானரப்பேட்டையை சேர்ந்த பூபதி, தமிழக பகுதியான வானூரை சேர்ந்த செல்வம் என்பதும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. இதனை அடுத்து வழக்கு பதிவு செய்து 3வரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.